வணக்கம் நேயர்களே. முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு அலாதியான விஷயம். ஜாலியா உட்காந்து கேம் விளையாடுறது மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிறதுல இருந்து எல்லா விஷயமும் கம்ப்யூட்டர்னாலே ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ இல்ல நாம என்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் அதுவே பண்ணிடுது. அப்படி இருக்கும்போது யார் யாருக்கு வேலை கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சிட்டி ரோபோ மாதிரி ஆயிடுச்சு. இந்த சிட்டி ரோபோட் இருந்து நாம தப்பிக்க முடியுமா? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சாட் ஜிபிடி கோர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு சார். எனக்கு அவர் அனீஷ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சாட் ஜிபிடி கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு 11-12 ஹவர்ஸ் கோர்ஸ், 2 ஹவர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதை படிக்கும்போது அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் C++ எனக்கு இந்த கோடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு இது கேட்குறாங்க. கோடெக்ஸ் இல்லை சார், எனக்கு இது கோடெக்ஸ் ஓகே வேணும்னு கேட்குறாங்க. கேட்டோன்னையும் அது ஒரு கோடு இது கொடுக்குது. இதை எனக்கு பைத்தானுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்று கொடுக்குது. இல்லை C++க்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே விஷயத்தை அது மாற்றி கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சிங்கிள் லைனில் சிங்கிள் வேர்டில் நான் மாற்றிட்டு போயிட முடியும். அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கான வேலை என்ன? இதை நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். நீங்கள் BE கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தானே? நான் BE எலக்ட்ரானிக்ஸ். அந்த பீரியடில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும். ஸோ அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ எங்கள் வாத்தியாருக்கும் தெரியாது. சரியா? அதனால் அந்த சமயத்தை விட்டுருங்க. இப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் பார்த்ததில் என் நெவ்யூ அட்டென்ட் பண்ண ஒரு 2-3 கோர்ஸ் இருக்குது. ஒரு ப்ரைவேட் லிபரல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில். அதில் எந்த லாங்குவேஜில் வேணால் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி பேசிக் அல்கோ சொல்லி கொடுத்தாங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் சேர்ன் அவுட் பண்ணுற இன்ஜினியர்ஸு அதெல்லாம் வீணாக போயிடும். ஏன்னா இப்போ யார் தேவைப்படுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ எழுதுறேன்னு வைங்க, அதை தான் நீங்கள் கம்ப்யூட்டரைஸாக கோட் பண்ணுறீங்க. அந்த ஃப்ளோவை டிசைன் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட். நம்ம கம்பெனிக்கே ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோ போடணுன்னா ஒரு அனலிஸ்ட் வேணும். அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் வேலை ஒன்று தான் தப்பிக்கும். இல்லாட்டா ரொம்ப லோ எண்ட் ஜாப் தெரியும். இது பூனை, இது எலி, இது அப்படின்னு நீங்கள் அந்த சாஃப்ட்வேருக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி கொடுக்குற ஒரு பேசிக் ஜாபும், ரொம்ப ஹை லெவல் ப்ரோக்ராமிங், டாப் 1% பண்ணுற ப்ரோக்ராமிங்கும் மிஞ்சும். மற்றது எல்லாமே போயிடும். இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட்டு அப்படின்னு ஒரு டிசைனரை கூப்பிட்டு வெப்சைட் பண்ணுறதுக்கு 3 வாரம் 4 வாரம் ஆகும். நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, எனக்கு என்ன பண்ணணும்னு முன்னாடியே தெரிஞ்சு தான் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா, நான் தான் டிசைனர்னா 2 நிமிஷத்தில் இன் 1 day பக்கா வெப்சைட் கேன் பி பாட் ரெடி. ஒரு 6 மாதம் பண்ண வேண்டிய வேலையை 2 நாளில் ரெடி பண்ணி கொடுத்துரும். இஃப் யூ ஹேவ் அ வெரி குட் அனலிஸ்ட் இல்லைன்னா அது வேறு விஷயம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு கத்தி. அந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும். நான் கத்தியை வச்சு மீன் வெட்டிகிட்டு இருந்தேன்னா ஒரு மிஷினே வெட்டிட்டு போயிடும். அந்த கத்தி எதுக்காக யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணுங்கிற தெரிஞ்சவனுக்கு தான் ஒரு பெரிய விஷயம். கரெக்ட் சார். இப்போது இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தையே இந்த கம்ப்யூட்டர் பண்ணிடுச்சு அப்படின்னா, இது கஷ்டமான விஷயமே கிடையாது. கைண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட், விக்கெட் லேர்னிங் என்வாயர்மெண்ட். கைண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட்டை கம்ப்யூட்டர் பண்ணும், விக்கெட் லேர்னிங் என்வாயர்மெண்ட்டை கம்ப்யூட்டர் பண்ணாது. அதாவது எப்படின்னா, நாளைக்கு தங்க விலை ஏறுமா, என்னோட புத்தகம் ஏறுமா இறங்குமான்னு சொல்கிறது விக்கெட் லேர்னிங். என்ன வேணால் நடக்கலாம். இன்னிலேருந்து நாளைக்கு நைட் கார்த்தாலக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். ஸோ தட் இஸ் அ விக்கெட் லேர்னிங் என்வாயர்மெண்ட். திஸ் இஸ் அ கைண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட். மோஸ்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட்லாம் கைண்ட் லேர்னிங் பண்ணுறதையே திரும்பி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் வேமூ மாதிரி சாஃப்ட்வேர்லாம் காரே யூ கேன் டிரைவ் பை இட் செல்ஃப். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 10 வருஷத்து ஆல்ரெடி வந்துருச்சு, ரோட்லலாம் ஓடிட்டுருக்கு. இந்தியா மாதிரி இடத்துலையே உங்களுக்கு ஒரு டிரைவர்லெஸ் கார் வந்துடும். ரொம்ப காமனாகிடும். ரைட் சார். இந்த கோர்ஸில் எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, லிட்ரலாக இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது எந்திரன் படத்தில் வர்ற சிட்டி அதுதான், அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க சொல்கிறதே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னா, எல்லா ஒரு 4 பில்லியன் 5 பில்லியன் வேர்ட்ஸை உள்ளே கொடுத்துருவோம். அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சு பதில் சொல்கிறீங்க, அது புரியாது. நீங்கள் கேட்டு கேள்விக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு ரேண்டமாக பார்த்து மேட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்துரும். இதுதான் இதோட ஸ்ட்ரென்த்தும், இதுதான் இதோட வீக்னஸும். இப்போ நான் பஜாஜ் ஆட்டோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அது வாங்காதன்னு பதில் சொல்லாது.
நான் வாங்குற மாதிரி ரிப்போர்ட்டு கேட்டால் அது வாங்குன்னு எழுதும். நான் நெகட்டிவாக கேட்டேன்னா நெகட்டிவாக எழுதும். ஸோ இட் கேன் நாட் திங்க் ஃபார் இட் செல்ஃப், பட் இட் கேன் வாட் எவர் ரிப்பீட்டடாக எது பண்ண முடியுமோ அது சூப்பராக பண்ணும். ஓகே, அதனால தான் வந்து மெடிசனில் என்ன டெஸ்ட்டு போட்ட பார்ப்போம், இந்த டெஸ்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னு போக போக இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லிடும். இப்போவே எப்படின்னா ஸ்கேன் பார்க்குறோம்ல, ஃப்ராக்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதெல்லாம் ஹியூமன்ஸோட மோர் அக்யூரேட்டாக அது சொல்லும். சார் நான் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்வர்டைஸ்மெண்ட். அது டாக்டர் நின்றுட்டுருக்காங்க, அந்த ஸ்பைடர்மேனில் வர்ற மாதிரி ஃபோர்க்கா சைடில் இருக்குது. அவர் பார்த்தா ஒரு இன்செக்ட் மாதிரி இருக்கார், பின்னாடி ஃபுல்லாக மெஷின்ஸு. இதே அந்த ஏஐ மெஷின்ஸ். ஒரு டாக்டர் சுற்றியும் ஒரு 10 பேர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. நர்ஸ் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது போக இன்றைக்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக மெஷினாக மாறிடுச்சு. மெடிக்கல்லையும் இதே தான் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்குதே சார். மெடிக்கல்லையும் இதே தான், எக்ஸப்ட் சர்ஜரி கூட எப்படி ஆகும்னா ரோபோட்டிக் சர்ஜரின்னு வந்துருச்சு. வேறு டாக்டர் வில் ஆப்ரேட்டர் ரோபோ. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆப்ரேட் பண்ண மாட்டான், அந்த கம்பெனியோட இன்ஜினியர் ஆப்ரேட் பண்ணின்னு இருப்பான். இன்ஜினியரிங்கும் மெடிசனும் மிக்ஸ் ஆகி கடைசியில் வந்து பாடி இஸ் நத்திங் பட் அ மிஷின் அப்படிங்கிற மாதிரி போய் மிஷினில் என்ன ஃபால்ட்டுன்னு டெஸ்ட்டில் ரிசல்ட் வந்ததுன்னா கம்ப்யூட்டரே ஒரு ஆன்சர் சொல்லிவிடும். ஸோ ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருன்னா அவருக்கு அடியில் 4 ஏஐ மிஷின்னு 4 விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். அந்த ஏஐ ஜூனியர் மாதிரி கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹியூமன் ஃபேஸில் ஒரு சீனியர் சொல்லுவார். அதனால் வெறும் எம்பிபிஎஸ் படித்ததெல்லாம் காணாமல் போயிடும். வேர் ஆர் வி கோயிங்? இது எங்கே சார் கொண்டு போய் நிற்கும்? இது மாதிரி முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது, where people moved from farm to machines. ஸோ அப்போ எல்லோரும் நினச்சாங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்காதுன்னு. அதுக்கப்புறம் டெலிகிராஃப் வந்தது. அதுக்கப்புறம் டெலிகிராஃப் சேஞ்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ். Speed of communication improved. Then it became telex, it became phone, it became fax, it became email. It is now instant communication. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன இதுலேயே நான் டெலிஃபோன் பூத்தை பார்த்துருக்கேன், இன்றைக்கி பார்க்க முடியல. ப்ரௌசிங் சென்டரை பார்த்துருக்கேன், இன்றைக்கி அதை பார்க்க முடியல. அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள், இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கே இருக்கட்டுமே, ஆஃபீஸ் ஜிமெயில் இதே சொல்லிவிடும். இன்னும் தம்பி யூஸ் பண்ணி பார்த்துருப்பியே. நான் இப்போ எனக்கு ஒரு இமெயில் வருது, இப்போ நான் உனக்கு இமெயில் அனுப்பணும், உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பணும். நான் சொல்லுவேன், ஜெமினி ரைட் அப் இமெயில் இன்ஸ்ட்ரக்டிங் விஷ்ணு டு டூ த ஃபாலோயிங் திங்ஸ் 1 2 3. அதே பர்ஃபெக்ட் இங்கிலீஷில் ட்ராஃப்ட் பண்ணி அதே அனுப்பிச்சிடும். யூ டோன்ட் நீட் அ டைப்பிஸ்ட், யூ டோன்ட் நீட் அ ஸ்டெனோகிராஃபர். இதெல்லாம் முன்னாடியே போயிடுச்சு. பட் இப்போ மொத்தம் 2 பேர் டைப் அடித்தவன்லாம் போயிடுவான், கிராஃபிக் ஆர்டிஸ்ட் எல்லாமே போயிடும். அதுதான் சார் இப்போ அது போகுது. அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு டெலிஃபோன் பூத் போச்சு, ஒரு ப்ரௌசிங் சென்டர் போச்சு, அங்கங்கே ஒன்று. ஆனால் இன்றைக்கி எல்லாமே காலியாகிற மாதிரி இருக்குது சார். அப்படி அங்கங்கே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பார்த்தா மாதிரி இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ போஸ்ட்மேனுக்கு வேலை போயிடுச்சு, எவ்வளோ குரியர் பசங்களுக்கு வேலை போயிடுச்சு, அது மாதிரி தான் இது. ஓகே, ஸோ வேர் ஆர் வி ஹெட்டிங்? வி ஆர் ஹெட்டிங் ஃபார் another industrial revolution. அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்குன்னா people will have more time to rest. முன்னெல்லாம் 7 நாளும் 15 ஹவரும் வேலை செய்வாங்க. இப்போல்லாம் ஒரு 3-4 நாளைக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்க. மிஷின்ஸ் வில் கம், ரோபோ வில் மேனுஃபேக்சர். அப்போ என்னுடைய சந்தேகம், பார்லிமெண்ட்லேயே வந்து ஒரு பில் ப்ரப்போஸ் பண்ண போகிறதா ஒரு பேச்சு வந்தது. வாரத்தில் 3 நாள் வேலை, 4 நாள் லீவு, அப்படி தான் வந்து நிற்கும். அது பீக்கில் இன்னிலே நான் இருப்பேனான்னு தெரியாது, 20 வருஷம் கழிச்சு நீ பார்ப்ப அப்படி தான் இருக்கும். வாரத்தில் 3 நாள் தான் வேலை, 4 நாள் லீவ் தான். அந்த 3 நாள் வந்து உங்களுக்கு சம் 16 hours ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேர் கேட்டகரி ஆஃப் பீப்புள். தோஸ் ஹூ நோ ஹவு டு மாஸ்டர் ஏஐ, அவன் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருப்பான். பரம்பரை பணக்காரனும் அங்கே எங்கேயோ ஒரு ஃபஸ்ட்டு அவன் இருப்பான், பரம்பரை பணக்காரன். பிகாஸ் அவன்கிட்ட ஹார்ட் அசெட் இருக்கும், அவன் காசு பண்ணிகிட்டே இருப்பான். அடுத்தது தோஸ் ஹூ மாஸ்டர்ட் தி யூஸ் ஆஃப் ஏஐ அண்ட் ஹூ கேன் ரைட் ஏஐ, அவன் அந்த லெவலில் இருப்பான். அதுக்கப்புறம் இந்த வாஸ்ட் மெஜாரிட்டி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கின்றோம். ஏன்னா இந்த கிரண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த கிரண்ட் ஜாப்ஸ் எல்லாம் போயிடும். கிரண்ட் ஜாப்ஸ்னா சார்? கிரண்ட் ஜாப்ஸ்னால் இப்போ லெட்டர் ஆர்டிக்கல் எழுதுறது கிரண்ட் ஜாப், எடிட் பண்ணுறது கிரண்ட் ஜாப், கார் ஓட்டுறது கிரண்ட் ஜாப், இதெல்லாம் போயிடும். எல்லாமே கம்ப்யூட்டரே பண்ணிவிடும். இதெல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணிவிடும். இன்றைக்கி ரிவர்ஸ் எடுத்து நிறுத்துறதெல்லாம் காரே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது. இங்கேயே இப்போ விற்கிற அதெல்லாம் பிகினிங் பாஸ், கம்ப்ளீட்டாக காரை அதே ஓட்டிடும். ஹே சிரி, ஐ எம் இன் தி கார், ask the car to drive to புரசவாக்கம்னா புரசவாக்கம் போயிடும். ஓகே சிரி, மை ஒர்க் இஸ் டன், ஐ வாண்ட் டு கோ பேக் ஹோம் அப்படின்னா கொண்டு வந்து விட்டுரும். ஓகே சார். ஸோ எல்லா விஷயத்தையும் கம்ப்யூட்டர்ஸ் கவனிச்சுக்கிட்டே இருக்குது.
நாம பல விஷயங்களை கவனிக்க தவறிட்டோம். அதனால இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் நம்மள இது ரொம்ப சிம்பிள், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஆர், நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டே இருந்தீங்க, ரெகுலராக யூ ஆர் இன் டச், then you need not worry about ChatGPT. My work will become easier because of ChatGPT. My work will not change because of ChatGPT. ஓகே சார், டன். ஸோ அதுதான் எனக்கு இருந்த முக்கியமான சந்தேகத்தில். ஒரு புஸ்தகத்தை எழுதுறது எனக்கு 8 மாதம் ஆகிட்டு இருந்ததுன்னா, artificial intelligence will make sure I can write it in 3 months. ChatGPT cannot write the book. It can help me do it. ஓகே சார், அதான் என்னுடைய சந்தேகம். இந்த கிளாஸில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் இதே பண்ணி கொடுத்துருச்சுன்னா இப்போ காலேஜில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவாங்க, பசங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் போயிடுமோ அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருந்தது. காலேஜெல்லாம் போய்டும், ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குமா எனக்கு தெரியாது. காலேஜஸ் ஆஸ் வி நோ இட் இருக்குமானா இருக்காது. எப்படி நான் டியூஷனுக்கு போய் கற்றுட்டு இருந்தேனோ இன்றைக்கி டியூஷன் போகிறதெல்லாம் நின்றுட்டு வீட்லேயே உட்காந்து ஆன்லைன்லேயே கற்றுக்கிட்டே தான். ஓகே சார், ஸோ நாம் வந்து வேற ஒரு உலகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போவே தெரிஞ்சது தெளிவாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியாமல் வந்துடும் கூடிய சீக்கிரம். அதுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னா நாம் அந்த உலகத்துக்குள்ளே என்டர் ஆகும். ஆமாம், இல்லைன்னா ஓரமாக ஒதுங்கி நின்றுவோம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுல ரொம்ப தெளிவாக தெரியுது சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.